எங்க ஆர்லோ அப்படின்ற ஒரு டைனோசர் ஒண்ணு ஒரு கல்லு மேல ஏறி மரத்துல இருக்க இந்த செரி பழங்களை பறிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படி அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப சடனா அந்த கல்லு வந்து ஸ்லிப் ஆகி கொத்துன்னு கீழே விழுந்துறான். அப்படி அவன் விழுந்ததுல அந்த கல்லு பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இவன் கால் மேலே விழுந்துருது. அதனால அவன் காலை வந்து வெளியே எடுக்கவே முடியல. இவனும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறான், ஆனா காலை வெளியே எடுக்கவே முடியல. அப்படியே ட்ரை பண்ணி டயர்டாயி அன்னைக்கு நைட் அப்படியே தூங்கிடுறான். மறுநாள் காலையில எழுந்து பாக்குறான். அப்படி எழுந்து பார்த்தா இவன் கால இருக்க இடத்துல யாரோ குழி தோட்டி வச்சிருக்காங்க. இவனை காப்பாத்துறதுக்காக யாரோ இந்த வேலையை பண்ணிருக்காங்க. இப்போ இதனால இவன் வந்துட்டு ஈஸியா காலை வெளியே எடுத்துறேன். அப்படி இவன் எடுத்த உடனே அங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த காட்டுல கனமழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிருது. அதனால இவன் என்ன பண்றான்னா போயிட்டு இந்த மரத்தெல்லாம் வச்சு ஷெல்டர் மாதிரி ரெடி பண்ண ட்ரை பண்றான். ஆனா இவனுக்கு வந்துட்டு அது எப்படி பண்ணணும்னே தெரியல. அப்ப அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு எலி இதை பாத்துட்டு உடனே போயிட்டு அதோட ஃபேமிலி கூட்டு வந்து இங்க கொஞ்சம் வந்து பாருங்களேன் ஒருத்தர் செம்ம காமெடி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியா வந்து இவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவன் வந்துட்டு எப்படி அதை பண்ணிடுறான். அப்படி பண்ணிட்டு இவன் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அப்ப சடனா அந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு இவனை நோக்கி வேக வேகமா வந்துட்டு இருக்கு. இவன் ஒரு செகண்ட் பார்த்து பயந்துறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு குட்டி பையன் அந்த புதர்ல இருந்து வெளியே வரான். என்னன்னு பார்த்தா அந்த பையன் தான் ஆர்லவை காப்பாத்துறதுக்காக இவன் காலுகிட்ட குழி நோண்டி வச்சிருக்கான் போல. அது மட்டும் இல்லாம இப்ப என்ன கொண்டு வந்திருக்கானா ஆர்ல வந்து பசியில இருக்கான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஒரு பல்லி ஒண்ணு புடிச்சிட்டு வந்திருக்கான் சாப்பிடறதுக்காக. ஆனா ஆர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா பியூர் வெஜிடேரியன், அதனால சாப்பிடல. இதை பார்த்து அந்த பையன் என்ன பண்றானா போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வண்டு ஒண்ணு புடிச்சிட்டு வரான். ஆனா அந்த ஆர்ல வந்துட்டு இங்க பாரு நான் பியூர் வெஜிடேரியன், இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை வந்துட்டு அந்த பையனும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு இந்த செரி பழங்களை கொண்டு வரான். இந்த ஆர்லவும் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இதை சாப்பிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த பையனும் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். அதனால அந்த ஆர்லவும் அவனை அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போக அப்படி போனா அவன் பாட்டுக்கு சருன்னு மலை மேல ஏற ஆரம்பிச்சான். ஏய் எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு இவனும் மலை மேல ஏறி போனா. அப்புறம் கடைசியா பாத்தீங்க அப்படின்னா அவன் இப்படி ஒரு விளிம்பு கூட்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கான். என்னன்னு பார்த்தா இந்த மலையோட உச்சியில தான் அந்த செரி பழம் மரம் இருக்கு. ஆனா இங்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அதுக்கு இடையில சின்ன ஒரு கேப் இருக்கு, அதனால போக முடியாது. அதனால அந்த பையன் என்ன பண்றான்னா ஆர்லவை பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டு இவனை ஒரு பிரிட்ஜ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு அந்தால போயிடான். இப்ப ஆர்லவும் பயங்கரமா பசியில இருந்ததுனால அதை சாப்பிடறதுக்காக போகும்போது அப்ப குறுக்க அந்த பையன் வந்துட்டு போகாத அதை சாப்பிட போகாத அப்படின்னு மாதிரி தடுக்கிறான். டேய் நானே ஆல்ரெடி பயங்கர பசியில இருக்கா, ஒழுங்கா ஓரம் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்ல போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அப்ப அந்த மரத்துல இருந்த ஒரு பெரிய பாம்பு ஒண்ணு மூஞ்சி மேலே விழ அவதான் பார்த்த பதறி போய் மேல இருந்து பொத்துன்னு கீழே வந்துறான். அப்படி விழுந்தாலும் அந்த பாம்பு வந்துட்டு இவனுக்கு விடுற மாதிரி தெரியல. ஆர்ல வந்துட்டு அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணுது. அப்பதான் அந்த பையன் வந்து என்ட்ரி கொடுக்குறான். அப்படி என்ட்ரி கொடுத்த அந்த பையன் இந்த பாம்பு கூட போராடி எப்படி அந்த பாம்பு வந்து அடிச்சு விரட்டிடுறான்.